கருத்து வேறுபாடு தொழுகையில் தக்பீரை எங்கே கட்டுற, விரலை ஆற்றா, அத்தஹியாத்தில் நீட்டுறா, குனு தோதுரா இல்லையா, தராவி 20 ரக்காத்தா 8 ரக்காத்தா, இல்லை நான் ஒன்றும் 10 வாசல் இல்லை, சும்மா ஈக்கிற கருத்து வேறுபாட்டை சொல்கிறேன். தொழுதுட்டு துவா ஓதுரா இல்லையா, இப்படி ஒரு தொகையான பிரச்சனை கருத்து வேறுபாடு. நான் யார் சரி யார் பிள்ளைன்னு சொல்லலை. இந்த கருத்து வேறுபாடு நல்லமா சரலையான்னு கேட்குறேன். உங்களோட யோசனை என்ன? நல்லமா சரலையா? இதால் தானே பிரச்சனை வருது. அதனால் சரியில்லைன்னு சொல்கிறோம். உங்களுக்கு தொழுகைக்கு தக்பீர் கட்டினதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் எத்தனை கருத்து வேறுபாடு தெரியும்? முக்கி எண்ணினாலும் எத்தனை செல்வீங்க? ஒரு 15, 20, 50 தெரியுமா? தெரியாதான்? எல்லாருக்கும் ஒரு 10, 15 தான் தெரிஞ்சுக்கும். அந்த 10, 15 தான் சண்டைக்கு காரணமே. சஹாபாக்கள்கிட்ட தொழுகைக்கு தக்பீர் கட்டினத்திலிருந்து சலாம் கொடுக்கிற வரைக்கும் 200க்கு மேல கருத்து வேறுபாடு இருந்தது. யார்கிட்ட? வாப்பா அதுகளை செல்லிடாதீங்க, இந்த 15ஆல படுற பாடே பெருசி, 200 வந்தால் எப்படி இருக்கும் என்ன நீங்கள் கேட்குற மாதிரி எனக்கு விளங்குது. சஹாபாக்கள்கிட்ட எத்தனை இருந்தது? தக்பீர் கட்டுறதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் 200க்கும் அதிகமான கருத்து வேறுபாடு இருந்தது. சண்டை பிடிச்சாங்களா? சமூகமாய்ந்தாங்களா? சண்டை பிடிக்கல, சமூகமாய்ந்தாங்க. ஏன் எங்களுக்கு இருக்கலா தெரியுமா? அந்த ஜம்மியத்துல் உலமா வெளியிட்டதே கருத்து வேறுபாடுகளில் பேண வேண்டிய ஒழுங்கு. அதுதான் ஜம்மியத்துல் உலமா வெளியிட்டு ஒற்றுமை பிரகடனம். கருத்து வேறுபாட்டை பிடிச்சு கொண்டோம், ஒழுங்க விட்டோம், அதால எங்களுக்கு இருக்கலாம். அதனால தான் எங்களுக்குள்ள சண்டை. அப்போ ஒழுங்குகளுக்குள்ள வந்தா அந்த அது இங்கே பள்ளிவாசல்ல நான் மிச்ச நாளாக காணல, பல இடங்கள்ல கட்டாயம் அதை திரும்ப கொண்டு மாட்டி எல்லாரும் வாசிங்க. அதில் இருக்கிற ஒழுங்குகளை எல்லாரும் பின்பற்றுங்க. கருத்து வேறுபாடு பிரச்சனையே எல்லாம் பேத்து. அப்போ சமூகமாக வாழை. இப்போ கிட்டத்தில் ஜம்மியத்துல் உலமா வெளியிட்ட இன்னொரு ஃபத்வா தான் கதிரையில் அமர்ந்து தொழுகின்றவர்கள் பேண வேண்டிய ஒழுங்கு. கதிரையில் உட்கார்றதுக்கு ஒழுங்கு ஒன்று தேவையா? கதிரை இருந்தால் போதும், உட்கார்றதானே. மறு 4-5 பக்கத்துக்கு எழுதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கும் ஒழுங்கு இருக்குது. யார் உட்கார்ற யார் உட்காரப்படாதுன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு ஃபத்வாவை ஏற்றிருக்கிறாங்க. அப்படி எல்லாத்துக்கும் ஒழுங்கு இருக்குது சகோதரர்களே. அதை படித்து தான் வாழும்.